வணக்கம். இது என்னோட அடுத்த படம் பூஜை. ஹாரூன் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதில் ஒரு காப்பா நடிச்சிருக்கேன். கூட வந்து இவங்க சொன்ன மாதிரி சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துருப்பீங்க சிங்கம்புலி சார், அப்புறம் பாலாஜி சக்திவேல், அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம். இப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வர அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். வெற்றி சார் வந்து நல்ல படங்கள் சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு தி டிரெக்டர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ நல்ல படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வி வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷதா. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி சாரி ஃபார் மை broken Tamil, but thanks to all the media people and all the friends who have gathered here to bless us and wish us. This is a very good genre, and I'm doing in combination with Vetri and Chandni. The storyline is really good. நிறைய படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓடிடியில், நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. I just heard the story from director Haroon. He is very intelligent, very talented. All the best to the entire team and wishes good luck. Thank you. சார் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆமாம் சார். சரிங்களா? அதுக்கப்புறம் டைட்டில் ரிலீவ் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ வந்து இதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஏன் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணும்போது இதே கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். என்னென்னா இப்போ நம்ம அதான் அதே பதில் தான், கொஸ்டின் அதே தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக நம்ம டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டைட்டில்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அது ஒரு அப்டேட்டாக கொடுப்போம். இல்லை அது பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் இல்லை இல்லையா? இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து வெச்ச டைட்டிலே வைக்கறாங்க. இப்போ கூட ரஜினி படம் கூட கூலிங் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி சரத்குமார் பண்ணிட்டார். சோ அந்த பிரச்சனை வருதுல, அதுக்காக கேக்குறேன். அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு. இதான் அந்த கம்பேரிசன் அந்த சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம அஃபிஷியலாக அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை யார் காரணம்? அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். நாங்கள் பிளைண்டாக போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்ல. நான் கில்டுலையோ ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம். ஒரு 4-5 டைட்டில் கொடுக்குறோம். அந்த டைட்டிலில் இந்த டைட்டில் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதுமாதிரி நம்ம அதுலேயும் சொல்லிட்டோம், 13th floor தான் ஃபஸ்ட்டு ஷூட் பிளான் பண்ணோம், 7th floor அமைஞ்சது, இது மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது. சார் சத்தமாக கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு பேங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 படமே ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக அதோட பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ண கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல். அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப நம்புகிறேன். சார் நீங்கள் எதுவுமே காஃப்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இதில் என்ன வித்தியாசமாக இருக்கும்? ஏன்னா காஃப் நிறைய பண்ணிட்டீங்க சார். கதை தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கிளம்பே வேறு மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் ஆண்டகனிஸ்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. இல்லை காப்பில் இது ஒரு இன்னொரு வேரியேஷன் இருக்குது. இதை அதுக்கப்புறம் என்னோட பழைய படத்துலேருந்து இதில் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். கண்ணாடி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராரு இதில் போடுறதுக்கு. ஆமாம்.
நிறைய படம் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அப்பும் பார்த்துருக்கீங்க, டவுனும் பார்த்துருக்கீங்க. இதில் யாரை வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணுவீங்க? டேரக்டரா இப்போ இல்லை என்னோட தப்பு இதில் இருக்குது, டேரக்டரோட தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இதில் வந்து என்னென்னா புதுசாக பண்ணுறீங்க, புது புது டேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கதை சொல்லுவாங்க, அது எது பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் இருக்குது தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக போகிறது இல்லை. புது பேர் அவங்க சாந்தி இல்லை அவங்க தான் பேர், இவங்க வந்து இவங்களோட கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஜாலியாக இருக்குது, 2 பேர் கூட ஒர்க் பண்ணுறது நல்லா ஜாலியாக இருக்குது. இல்லை அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃப்ரீயாக தமிழ் பேசி மாட்டிக்கிறாங்களே இல்லையா? ப்ரொடியூசர் ரொம்ப ஓப்பன் மைண்டு. ஆமாம். எதாவது சொன்னாரா? இல்லை அவர் ஸ்பாட்டில் ஃபுல்லாக காமெடி பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக போவார், யாரையும் எப்பவும் திட்ட மாட்டார், என்ன வேணுமோ அதை வாங்கிப்போம். இந்த படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை கதை கேட்டுருப்பீங்க? ஏன்னா நீங்கள் கதை செலக்ட் பண்ணல பிரமாதமாக நடிக்க சொல்கிறாங்க, அதனால கேட்குறேன். இல்லை அது நிறைய கதை கேட்டிருக்கேன். நிறைய ஒரு 20 கதை இருக்குன்னா இல்லை அது கரெக்டாக நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால் பெருசாக சேலரிலாம் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கல. இல்லை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான். நீங்கள் என்னத்தை என்கரேஜ் பண்ண போகிறீங்க இந்த படத்தில்? மர்டரா இல்லைன்னா? இல்லை அது டேரக்டர் தான் சொல்லணும், அது கதையை நான் ரிவீல் பண்ண முடியாது. எல்லாமே ரேப் கேஸ் இந்த மாதிரி தான் வருது. இதில் என்ன சொல்ல போகிறீங்க? ஏன்னா 2 ஹீரோயின் வச்சு இல்லை பயராக வேறு இருப்பாங்க, கொஞ்சம் பெருசாகவும் இருப்பாங்க. இல்லை நீங்கள் கண்டென்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லலாம், நீங்களும் எல்லா கண்டென்ட்டும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறது? இல்லை ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கதைனாவே இதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன புதுசாக சொல்லுவீங்க? இதில் தான் சொன்னேன் இல்லையா, இது முன்னாடி வெற்றி பிரதர் பண்ண ஸ்கிரிப்ட்ஸில் அது டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா இதில் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராரு. என்கவுண்டர் யாரை பண்ணுவாங்க? அதுதான் இல்லை அதுதான் கதை. அதை யாரை பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருன்னு கதை. சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பையன் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. ஆமாம். நம்ம வெற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரணம் என்ன? உங்க பையனும் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் அந்த படத்தில் இருப்பார். இல்லை இப்போ எனக்கு இவ்வளோ ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல எனக்கு புரியல. சொல்லுங்க, உங்க பையன் நடிப்பாரா இதில்? இல்லை இதில் நடிக்கல. இல்லை அவர் ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் வந்துட்டு இருக்காரு, அதுக்கு டைம் இருக்குது. சொல்லுங்கள் சார். சண்டை போட்டு சண்டை சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து வரணும், வெளியே வந்து வரீங்க. வரதுக்கு முன்னாடியே பல சண்டைகள் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வருது, இது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இது எல்லா சண்டைகளுமே சின்ன படங்கள் ஃபேவராக அமைஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தால் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்களுக்கும். 300 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ 3 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தால் நிறைய கதைகள் இருக்குது வரத்துக்கு. ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோடு ஒன்று போகிறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.